அன்பான சகோதர சகோதரிகளே, அதிக நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 46:3 யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்று தோன்றும் உங்களை ஏந்தினேன், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானவன் உங்களை தாங்கினேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, நாம் பிறந்த மேல் இறக்கும் வரை கர்த்தர் நம்மை தாங்குகிறார். கீழே விழாதபடிக்கு, பிரச்சனையில் போராட்டத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை தாங்குகிறார். அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ளவும் உதவி செய்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, போராட்டங்கள், நோய்களுக்காக தகப்பனே, எங்களுக்கு அடிபட்டு வாதிக்கப்பட்டு ஆண்டவரே இசப்பா கொடூரமான சூழல் மரணத்தை ஏற்று தகப்பனே இசப்பா ஆண்டவரே, எங்களுக்கு சுகம், சந்தோஷம், ஆறுதல், ரட்சிப்பு, விடுதலை எல்லாமே கொடுத்து விட்டு அதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் அப்பா. அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வசனத்தை சொல்லி தகப்பனே விசுவாச அறிக்கை செய்யுங்களுக்கு இருப்பாஞ்சா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கணுங்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்கப்பா. சொல்கிறவங்க தாவே ஏசப்பா முடிவு பரவும் தகப்பனை உண்மையில் நிலைத்திருக்க கிருபை ராஜா. உம்முடைய சாயலாக எங்களை பரிசுமம் மாற்றுங்க ராஜா. சோத்திரம், துதி, கன, மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் தகப்பனே, ஆமேன்.